ஒன்றியத்தில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருகின்றது. அந்த வகையில் 2024-2025 ஆண்டுக்கான நிதிநிலை பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யாமல், குறிப்பாக தமிழ்நாடு என்ற பெயரே அந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்கின்ற செய்தி மிகவும் வருத்தமளிக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான பட்ஜெட் இது என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காட்டமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பதிலடி கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது, தமிழ்நாடு என்ற சொல்லே ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் இல்லை என்று சொல்வதை விட, ஒன்றிய அரசின் சிந்தனை மற்றும் செயல்களில் தமிழ்நாடே இல்லை. இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வருகிற 27ஆம் தேதி நடைபெற உள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதாக திட்டமிட்டிருந்தேன். ஆனால் இந்த நிதிநிலை பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை என்பது மட்டுமல்லாமல், தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த சிறப்பு திட்டங்களையும் அதில் இடம்பெறவில்லை என்கின்ற செய்தி என்பது தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்றது. இதனால் வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற உள்ள நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முடிவு செய்திருக்கின்றேன். இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கின்ற வகையில் இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜகவாக உருவாக்கிய சில மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை பட்ஜெட் என்பது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என்றும், குறிப்பாக இந்த ஆண்டிற்கான ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கான நிதிநிலை அறிக்கையாக தெரியவில்லை. இதற்கு மாறாக அரசியல் காரணங்களுக்காக பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களை ஆளுவோருடன் மேற்கொள்ளப்பட்ட கூட்டணி ஒப்பந்தம் போன்றது என்றும், அரசியல் சுயலாபங்களுக்காக குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை தாராளமாக அள்ளி கொடுத்தும், மதவாத அரசியலை தொடர்ந்து புறக்கணிக்கின்றன என்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கின்றது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காட்டமான ஒரு பதிலடியை பிரதமர் மோடி தலைமையில் வருகின்ற 27ஆம் தேதி டெல்லியில் நடக்கவிருக்கின்ற இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதை தவிர்க்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த செயல்பாடு மிகவும் வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டின் மக்களுக்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடும், தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுகின்ற ஒன்றிய அரசிற்கு எதிராக தொடர்ந்து போராடும் என்பதையும் விளக்கமான ஒரு பதிலடியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு கொடுத்திருக்கின்றார்.